ஏற்கனவே அம்மா இருந்ததுனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவுல 61% பெண்கள் வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற கணக்கு வந்திருக்கு. உடனே இப்ப இருக்கிற சிஎம் சொல்றாரு, நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாரு. இவங்க கொண்டு வரல, இத உருவாக்குனது அம்மா. என்னைக்கு பொம்பளை பிள்ளைக்கு சைக்கிள் கொடுத்தாங்களோ அன்னைக்கே அந்த புள்ள ஸ்கூலு கட்டு இல்லாம படிக்க போயிட்டு, இதெல்லாம் பண்ணது அம்மா. அதனால மொத்த இந்தியாவில் உள்ள மாநிலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 41% நம்ம பெண்கள் தான் வேலைக்கு போகுது. மீதி இருக்குது பாருங்க 20%. இது மட்டும்தான் மற்ற மாநிலங்கள் எல்லாம் சேர்த்து. இத கொண்டு வந்தது நம்ம. அதை விட்டுட்டு இப்பதான் அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு, ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால நாங்க எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எத்தனை கம்பெனிகளை இங்க கொண்டு வந்தீங்க? நான் கேட்கறதுக்கு சொல்லுங்க. எத்தனை மேற்கு மாவட்டத்துக்கு எத்தனை நிறுவனங்கள் வந்தது? தெற்கு மாவட்டத்துக்கு எத்தனை நிறுவனங்கள் வந்தது? வடக்கு மாவட்டத்துக்கு எத்தனை நிறுவனங்கள் வந்ததுன்னு லிஸ்ட் போட்டு சொல்லுங்க. அதுல எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். பெண்களுக்கு எவ்வளவு வேலை கொடுத்துருக்கோம், ஆண்களுக்கு எவ்வளவு வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதே போல பாத்தீங்கன்னா கொடுக்கறத பத்தி மட்டும்தான் தேர்தல் அறிக்கையில வருது. நல்லா கவனிக்கணும். அரசாங்கத்துக்கு வர்ற வருவாய் எப்படி ஈட்ட போறோம் அப்படிங்கறத பத்தி ஒரு வரி கிடையாது. ஏன்னா அதை பத்தி இவங்களுக்கு தெரியவும் தெரியல. இப்ப என்ன நடக்குது, எங்கெங்க எந்தெந்த மாவட்டத்துல மலைகள் இருக்கோ அது எல்லாம் சூறையாடப்பட்டு போயிட்டே இருக்கு. வெளியில கேரளாவுக்கு போகுது, இது கர்நாடகாவுக்கு போகுது, அங்க போகுது, ஜல்லியா போகுது, எம்சாண்டா போகுது. எல்லாரும் என்ன பண்றீங்க, இங்க பதவியில இருக்கிறவங்க ஏற்கனவே இருந்தவங்க அங்கங்க பார்டர்ல ஒரு இடத்த வாங்கி போட்டுக்கிட்டு அங்க கொண்டுட்டு போய் அள்ளி கொண்டு வச்சுக்கிட்டு நீங்க பெரிய வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யார் யாரு வியாபாரம் பாக்குறாங்க என்னங்கிறதெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியும். அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. நேரம் வரும்போது எல்லாம் வெளில வரும். எந்த சமயத்துல வரும்னு பாருங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில இருந்து சூறையாடப்படுது. அந்த பணம் அரசாங்கத்துக்கு வந்தா அதுல மக்கள் நல்லா இருப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்க தனித்தனியா ஆவர்த்தனம் பண்ணிக்கிட்டு கூட்டு களவாணிகளா இருந்துகிட்டு நீங்க நீ இத சொல்லாத, நான் உன்னை பத்தி இத சொல்ல மாட்டேன்னு சொல்லி நீங்க அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க.